வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 62,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு இளைஞர் நலத்திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாடெங்கிலும் 1000 அரசு ITI தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்துவதற்கான PM சேது திட்டமும் அதில் அடங்கும். திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாட்டை சேர்ந்த இரு தலைவர்களும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களிடையே தேசிய உணர்வை ஊக்குவித்ததாகவும் பிரதமர் தனது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் வெற்றி பெறவும் பயனுள்ளதாக மாற்றவும் அயராது உழைத்த அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் கடந்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெற்ற சுமார் 18 லட்சம் முகாம்களின் மூலம் 6,50,00,000 மகளிருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்கவுள்ளார். மதுரை சித்திரக்காரர்கள் குழு சார்பில் 5 ஓவியர்களின் சமகாலத்திய தனித்துவமான ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நேற்று மாலை துவங்கியது. அருங்காட்சியகம் அருகே உள்ள அரசு கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர்கலை கூடத்தில் வரும் 9ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.